வணக்கம் நண்பர்களே. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரீசெண்டாக ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், இந்தியாவுடைய பிரதானமான மறைமுக வரி, இன்டைரக்ட் டாக்ஸ். இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸை அறிவிச்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் இதை நிறைய பேர் கொண்டாடுறாங்க, இன்னொரு பக்கம் இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ் நிறைய கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா வரிகளை குறைச்சிருக்காங்க, இது ஒரு பாசிட்டிவ். இன்னொரு பக்கம் இந்த வரி குறைப்பு காரணமாக ரெவென்யூ கலெக்ஷன் குறையும், இது நெகட்டிவா பார்க்கப்படுது. ரெவென்யூ கலெக்ஷன் குறையிறதுனால ஷார்ட் டேர்ம்ல மாநிலங்களுக்கு போக வேண்டிய அந்த ரெவென்யூவும் குறையும். அதனால இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா விவாதம் நிறைய போயிட்டு இருக்கு. ஸ்டேட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. சரி, இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸை பத்தி இப்போ ஓவராலா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல இந்த ஜிஎஸ்டி வரி அப்படிங்கிறது என்னங்கிறது நான் சொல்றேன். ஜிஎஸ்டி ஒரு மறைமுக வரி, இன்டைரக்ட் டாக்ஸ். மறைமுக வரிங்கிறது என்னன்னா நபர்களோ நிறுவனங்களோ நேரடியாக அந்த வரியை செலுத்த மாட்டாங்க, ஆனா மறைமுகமா செலுத்துவாங்க. இது எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல இந்த டாக்ஸை பே பண்ணுவாங்க. ஒரு பொருள் முதல்ல மேனுஃபேக்சர் ஆகி வரும்போது ஒரு டாக்ஸ் அதில் அப்ளை ஆகும், ஃபர்ஸ்ட் லெவலில் அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் ஃபர்தரா மேனுஃபேக்சர் ஆகும்போதோ வேல்யூ அடிஷன் ஆகும்போதோ மறுபடியும் அந்த லெவலில் ஒரு டாக்ஸ் அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் ஃபர்தரா அது மார்க்கெட்டுக்கு வந்து கன்சியூமருக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு டாக்ஸ் அப்ளை ஆகும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு இதை சொல்றேன், இன்னும் பெட்டரா புரியும். ஒரு ஷூ வாங்குறீங்கன்னு வைக்கலாம். ஷூங்கிறது டைரக்டா செய்ய மாட்டாங்க இல்லையா, முதல்ல அதுக்கு இன்புட் இருக்கும், தோலோ இல்ல பிளாஸ்டிக்கோ ரப்பரோ ஏதாவது ஒரு மெட்டீரியல் இருக்கும். அந்த மெட்டீரியல் அதுல முதல்ல ஜிஎஸ்டி அப்ளை ஆகும். அதற்கப்புறம் அது ஷூவா மேனுஃபேக்சர் ஆகும் இல்லையா, அப்போ ஒரு ஜிஎஸ்டி அப்ளை ஆகும். அதற்கப்புறம் ஃபர்தரா அது மார்க்கெட்டுக்கு வரும்போது கன்சியூமர்ஸ்க்கு நேராக போகுது, நாம வாங்குறோம், அந்த நேரத்தில் ஜிஎஸ்டி அப்ளை ஆகும். டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல அந்த டாக்ஸஸ் வந்து அப்ளை ஆகிட்டே வரும். இதனால தான் இதை டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ்னு சொல்றோம். டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸா இருக்கிறதுனால இதுல தேவையற்ற டாக்ஸஸ் உள்ள வராது, ஒரு லெவல்லையும் அப்ளை ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் வந்து ரேஷனலா அப்ளை பண்ணக்கூடிய ஒரு டாக்ஸ். இந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் மூலமா இந்த பிசினஸஸ்னுடைய எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணலாம், ப்ரொடக்ஷனுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜிஎஸ்டி இருக்கிற நாடுகளில் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும், அது இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெட்டராக வரும். இந்த காரணங்களால தான் ஜிஎஸ்டி டாக்ஸை 2017 இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதற்கு முன்னாடி பல நாடுகளில் ஜிஎஸ்டி இருக்கு. 2017 இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய சர்ச்சைகள் இருந்தது. ஜிஎஸ்டி கான்செப்ட் நல்ல கான்செப்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முறை தப்பாக இருந்தது. 2017 இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, நிறைய பிசினஸால அடாப்ட் பண்ண முடியல, திடீர்னு மாற முடியல. கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரொசீஜர்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்தது. அது இல்லாமல் இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால பிசினஸஸ் நிறைய வந்து டல் ஆயிடுச்சு, நிறைய பிசினஸ் வந்து க்ளோஸும் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த டாக்ஸ் நிறைய பேரால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இந்த டாக்ஸ் சிஸ்டம்குள்ள போயிட்டா அவங்க வந்து அந்த தொழில் முடங்கிடும் நினைச்சாங்க. ஸோ இந்த சர்ச்சைக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த எக்கனாமி மீண்டு வருது. மீண்டு வந்து அதற்கப்புறம் இந்த ஜிஎஸ்டி ரெஜிம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. தற்போதைக்கு ஜிஎஸ்டி டாக்ஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வருடம் சராசரியா 10 லட்சம் கோடிக்கும் மேலே கலெக்ட் ஆகுது. ஜிஎஸ்டி டாக்ஸ்க்குள்ள 2 கம்போனன்ட் இருக்கு, ஒன்று சென்ட்ரல் ஜிஎஸ்டி, இன்னொன்று ஸ்டேட் ஜிஎஸ்டி. சென்ட்ரல் ஜிஎஸ்டி அமௌண்ட் சென்டருக்கு போயிடும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஸ்டேட் ஜிஎஸ்டி ஸ்டேட்க்கு வந்துடும். அதனால இந்த ஜிஎஸ்டி கான்செப்ட்குள்ள நீங்க கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமா பாக்குறீங்க, ஒத்துழைக்கக்கூடிய அந்த கூட்டாட்சியை நீங்க பாக்குறீங்க. ஜிஎஸ்டி டாக்ஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ன்ற ஒரு அமைப்பு இருக்கு. ஜிஎஸ்டி கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் ஆகும், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் ஆகும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய வாய்ஸ் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் அதிகம். இது வரைக்கும் ஜிஎஸ்டி டாக்ஸ் கீழே 4 ஸ்லாப் இருக்கு. ரேட்டை வச்சு பார்க்கும்போது 5%, 12%, 18%, 28%, 4 ஸ்லாப்ஸ். இந்த 4 ஸ்லாப்ஸ்க்குமே இதுக்கு முன்னாடி சர்ச்சையாச்சு. காரணம் என்னன்னா இந்த 28% அதிகமானது. ஒரு சில முக்கியமான கூட்ஸ் மேலே நீங்க 28% விதிக்கிறீங்க, மிடில் கிளாஸ் எல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது, பொருட்களுடைய விலை அதிகமாகுது, இன்ஃபிளேஷன் அதிகமாகுது அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்தது. அது இல்லாம பெட்ரோல் டீசல் போன்ற பெட்ரோ ப்ராடக்ட்ஸ் மேலேயும் இந்த ஜிஎஸ்டி கிடையாது, இப்போ வரைக்கும் கிடையாது. இப்போ இந்த ஜிஎஸ்டி ரேட்ஸ்ல சேஞ்ச கொடுத்துருக்காங்க, இதுதான் மிகப்பெரிய ரீஃபார்ம். இனி 2 ஸ்லாப் தான், 5%, 18% தான். மிச்சம் இருக்க 2 ஸ்லாப் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, 12%, 28% எடுத்துட்டாங்க. இப்போ 2 ஸ்லாப் தான் இனி. இது மக்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். கண்டிப்பா நிறைய பொருட்களுடைய விலை குறையும். மிடில் கிளாஸ் மக்கள் கன்சியூம் பண்ணக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ்
இனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5% 18% வந்துடும். இதனால கன்சம்ஷனும் அதிகமாகும். டேக்ஸ் குறையுது, கன்சம்ஷன் அதிகமாகும். இதில் ரெண்டு விஷயம் இருக்கு. டேக்ஸ் ரேட்டை குறைச்சிருக்கீங்க, அதனால கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ கலெக்ஷன் குறையும். இது ஒரு நெகட்டிவ். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இமீடியட் லாஸ் 3700 crore இருக்குன்றாங்க. 3700 கோடி இழப்பு இருக்குன்றாங்க. கவர்மெண்ட் அவங்க சைட்ல சொல்றாங்க 48,000 கோடி இழப்பு இருக்குன்றாங்க. அதனால கண்டிப்பா இழப்பு இருக்குமானா இழப்பு இருக்கும். ஏன்னா டாக்ஸ் ரேட்டை குறைக்கும் போது டாக்ஸ் கலெக்ஷன் குறையும் இல்லையா? அதே நேரத்தில் டாக்ஸ் ரேட்டை குறைக்கிறதுனால மக்கள் பணத்தை சேவ் பண்ணுவாங்க, கன்சம்ஷன் அதிகமாகும், பொருட்கள் அதிகமாக வாங்குவாங்க இல்லையா? அப்போ நாமெல்லாம் அதிகமாக வாங்கும் பொழுது டாக்ஸ் கலெக்ஷன் அதிகமாகும். டாக்ஸ் ரேட் குறைஞ்சாலும் நிறைய வாங்குறோம், அதனால டாக்ஸ் கலெக்ஷன் அதிகமாகும். ஆனால் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், சில மாதங்கள் எடுக்கும். இப்போ ஸ்டேட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் எங்களுக்கு நஷ்டம் ஏற்படும், நீங்கள் எங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி காம்பன்சேட் பண்ணணும்னு கேட்குறாங்கன்னா செஸ் அப்படிங்கிற ஒரு வரி இருக்கு. இந்த செஸ்ங்கிற இதில் விதிப்பாங்கன்னா இந்த லக்ஸரி கூட்ஸ், சின் கூட்ஸ்னு சொல்லுவாங்க, இதன் மேலே விதிப்பாங்க. உதாரணத்துக்கு லக்ஸரி கார்ஸ், மற்ற காஸ்ட்லி ஐட்டம், சிகரெட், இதெல்லாம் செஸ் விதிப்பாங்க. 40% செஸ் விதிக்கிறாங்க. இந்த 40% செஸ்ஸை ஸ்டேட்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணுங்க, காம்பன்சேஷனாக கொடுங்க. இதற்கு முன்னாடி அப்படி தான் காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. 2017 ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 5 இயர்ஸ்க்கு காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி மறுபடியும் எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுங்க, குறைஞ்சபட்சம் சில மாதங்கள் கொடுங்க, அதுக்கப்புறம் ரெவென்யூ கலெக்ஷன் அதிகமாகும் போது நாங்கள் கோப்பப் பண்ணிப்போம் அப்படின்னு ஸ்டேட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுதான் இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ். இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸை கண்டிப்பாக நம்ம வரவேற்கணும். ஏன்னா காமன் மேனுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். வளர்ந்து வரக்கூடிய நாடு இந்தியா, டெவலப்பிங் கண்ட்ரி, கண்டிப்பாக கன்சம்ஷன் அதிகம் இருக்கணும், மக்கள் கையில் பணம் அதிகம் இருக்கணும். வரி தேவை தான், அதே நேரத்தில் வரி முடிஞ்ச வரைக்கும் குறைவாக இருக்கணும். இது கண்ட்ரியை பூஸ்ட் பண்ணணும், ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணணும். அது இல்லாமல் இந்த கன்சம்ஷன் அதிகமாகும் போது வெளிநாட்டில் இருக்க இன்வெஸ்டர்ஸும் இந்தியாவுக்குள்ளே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது. லாங் டேர்மில் இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் வச்சு பார்க்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸையும் நம்ம மைண்டில் வைக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லிமிட்டட் பீரியடுக்கு குறைஞ்சபட்சம் காம்பன்சேஷன் கொடுக்கறது பெட்டராக இருக்கும். இதை கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யணும். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு சென்ட்ரல் ஷேரை தாண்டி ஓன் ரெவென்யூவும் இருக்குது. ஆனால் அந்த ஓன் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு பத்தலை. கமர்ஷியல் டேக்ஸ் இந்த மாதிரி டாக்ஸஸை இவங்க வச்சிருந்தாலும் இவங்களுக்கு இன்னும் ரெவென்யூ தேவை. அதனால காம்பன்சேஷன் கொடுக்கறது பெட்டராக இருக்கும். கடைசியாக ஃபியூச்சரில் பெட்ரோல், டீசல் போன்ற ஃபியூலை ஜிஎஸ்டிக்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வருமா, இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வரைக்கும் அதை கொண்டு வரலை. இந்த முடிவை எடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நன்றி.